வந்து நீ சும்மா அழுது அழுது வந்து என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்துடுறாரு. இதனால் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க யமுனா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயும் காவேரியும் வந்து பெட் மேலே படுத்துட்டு இருக்காங்க தூங்குறதுக்காக. அப்போ வந்து காவேரி வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. விஜயும் கண்ணை திறந்துட்டே இருக்காரு. என்ன தூக்கம் வரலையா அப்படின்னோடனே தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி உனக்கு நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கும் தூக்கம் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைகை மூலமாக காட்டுறாங்க. சரி 2 பேரும் தூங்குறதுக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு என்ன ஐடியா சொல்ல போகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க காவேரி. உடனே வந்து கிட்ட வாயேன் அப்படின்னு சொன்னோன்னே பயந்து போயிடுறாங்க காவேரி. உடனே வந்து அது வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் சைகை மூலமாக சொல்கிறாரு. கிட்ட வா அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. நடுவில் இந்த தலகாணி வேறு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாரு. அதை பார்த்த காவேரி ரொம்ப பயந்து போகிறாங்க. இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இன்னும் கிட்ட வா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. நகர்ந்து போகிறாங்க. என்ன காவேரி நீ அப்படி சொல்லிட்டு கிட்ட மறுபடியும் ரொம்ப கிட்டவா வந்துடுறாரு. வந்துட்டோட காவேரி ஐயோ என்ன பண்ண போதில் கண்ணை மூடிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் சிரிச்சிட்ருக்காரு. இல்லை நம்ம தூரமாக இருந்தால் பேச முடியாதுல்ல, அதனால கிட்ட வர சொன்னேன். 2 பேரும் வந்து ரொம்ப நேரம் நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், அப்போ ஈஸியாக அப்படியே டயர்டாக தூங்கிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க காவேரி. இதுக்கு தான் கிட்ட வர சொன்னீங்களா? வேறு நம்ம ரொம்ப 2 தனித்தனி ரூம்லையா இருக்கும், அதான் ஒரே பெட்டில் இருக்கும்ல, அங்கே பேசினா கேட்காது, அதெல்லாம் கேட்காது, கிட்ட வந்தால் தான் கேட்கும் அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க காவேரி. உடனே வந்து சரி என்ன பேசணும் நீங்கள்? என்ன பேசணுமா? எவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, நம்மளாம் எவ்வளோ விஷயங்கள் பேசணும் தெரியுமா? சரி உன் பர்த்டே வருதுல்ல, அதுக்கு என்னென்ன உனக்கு பிடிக்கும், என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாமா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இருக்கிற பிரச்சனையில் பர்த்டேவா ரொம்ப முக்கியமாக இந்த யமுனா பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு, இன்னும் பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து நிவின் கோவமாக இருக்கார். இங்கே பாரு காவேரி, யமுனா நிவின் யமுனா இதையே பற்றி பேசினிருந்தா அப்புறம் வேறு எதுவுமே பேச முடியாது காவேரி, இதை கொஞ்சம் தள்ளி வை, நாளைக்கு பிரச்சனையை நாளைக்கு பார்த்துக்கலாம், அதெல்லாம் விஜய் இருக்கான்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னோன்னே சிரிக்கிறாங்க. இப்போ நம்புகிறேன்ப்பா, நம்புகிறேன்ல, கண்டிப்பாக நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் கரெக்டாக சொன்னதை செய்வீங்கன்னு சொல்லிட்டு காட்டிட்டீங்க, அதனால் கண்டிப்பாக நம்பி தானே ஆகணும் அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாங்க. நம்ம விஜய் வந்து சிரிக்கிறாரு. அடுத்து வந்து சரி வேறு என்ன பேசணும், வேறு என்ன பேசணுமா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் காவேரி, எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன்? சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒரு வீடு வந்து கட்டணும்னு நீ நினைக்கிறல்ல, தனியாக ஒரு வீடு வாங்கணும் செய்யணும், ஆமாம் அந்த மாதிரி வாங்கினா இல்லை கட்டினா எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னோடனே அதில் ஹாலில் வந்து நல்ல பெரிய ஹாலாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து ரூம் இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து காவேரி சொல்லிகிட்டே போகிறாங்க. அதையெல்லாம் கேட்டு கேட்டு விஜய் வந்து ஓ இப்படிலாம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. அப்படி வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க சொல்லிவிட்டு அப்படியே டயர்டாக தூங்கிடுறாங்க. விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே காவேரி பார்த்துட்டு மன நிம்மதியோடு தூங்குறாரு. அடுத்து வந்து 2 பேருமே அப்படியே தூங்கி போகிறாங்க. கண்ணை திறந்து விஜய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து காவேரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது விஜய்க்கு. அப்படியே காவேரி பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூங்குறாரு. அதே மாதிரி நம்ம காவேரி வந்து எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து அப்படியே அவங்க மேலே கையை போட்டுன்னு தூங்குறாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. உடனே அவங்களும் வந்து அப்படியே வந்து கையை போட்டுக்கிறாங்க நம்ம விஜய் மேலே. அப்படியே 2 பேருமே வந்து அப்படியே இருக்க வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காலைல எழுந்துக்கிறாங்க. எழுந்தோடனே விஜயும் காவேரி கண்ணை திறந்து ஒருத்தர் யார் எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி அப்படியே கண்ணை மூடி தூங்குறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து கண்ணை திறக்கிறாரு. காவேரி கூட அப்படி நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அதே மாதிரி நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எழுந்துக்கிறாரு. காவேரி பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி இப்போ நம்ம அடுத்த பிளான் என்ன, முதல்ல போய் பார்ப்போம், அங்கே யமுனா என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரில, கண்டிப்பாக வந்து நிவின் வந்து கண்டிப்பாக திட்டிருப்பார், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னோடனே சரி இதை பற்றி யோசிக்காத காவேரி, எல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னோடனே இங்கே யமுனா வந்து உட்காந்துருக்காங்க நைட்டெல்லாம் தூங்காமல். இங்கே வந்து கதவை தட்டுறாங்க நம்ம காவேரி. சொல்லுக்கா அப்படின்னோடனே என்னடி ஆச்சு, நைட்டெல்லாம் ரொம்ப நிவின் திட்டாரா அப்படின்னோடனே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடி ஆச்சு சொல்லு அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைக்கா அவர் தூங்கிட்டாரு, லைட்டாக திட்டினாருக்கா அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லைக்கா அப்படின்னோடனே அப்பா நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், எங்கடி நிவினை காணோம், தெரியலக்கா காலையில் அவர் எழுந்தோடனே காணோம்க்கா அப்படின்னோடனே என்னடி சொல்கிற அப்படி சொன்னோன்னே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா நிவின் வந்து குமரன் கூட உட்காந்துருக்காரு. இதோட முடியுது.